பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது படி 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 படின்னு சொல்லி வளர்த்தா மட்டும் பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது என்ன சொல்லி வளர்ப்போம்னா, நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரிகளாக ஆக வேண்டும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கும் நிறுவனத்தில் இல்லை ஒரு தொழில் அமையணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், நல்லா வாழணும். இதுதான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் எத்தனை பேர் நமது பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் செய்வது, எப்படி மேனேஜ் பண்றது, யார் ஒருவர் சம்பாதிக்கும் பணத்தை நிர்வாகிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே தொழில் அதிபர்களாக ஆகின்றார்கள். பெற்றோராக இருந்து நாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், அதெல்லாம் ஓகே, அது ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல இந்த விஷயத்தையும் சொல்லி சொல்லி வளர்க்கணும். எப்படி சம்பாதிக்கும் பணத்தை எப்படி சேமிப்பது, எல்லா பணத்தையும் சேமிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. எப்படி நல்ல கடன்கள் எடுப்பது, எப்படி கெட்ட கடன்களை தவிர்ப்பது, எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, முதலீடு செய்வது, சம்பாதிக்கும் அந்த கொஞ்சம் சேமிப்பு தொகையை எப்படி மேற்கொண்டு அதை மல்டிபிள் பண்றது, அதை அதிகமாக்குவது பணத்தை, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த திறன் வந்துவிடும். செய்மடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.